إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது. நாம் எல்லாம் அந்த அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கின்றோம், அவனிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோனபதியை தயார் செய்து வைத்திருக்கின்றான். எவர்கள் தங்களுடைய மன இச்சைக்கு அடிமையாகி விட்டார்களோ அவர்களுக்கு நரக நெருப்பை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். அந்த நரக நெருப்பின் வேதனை விட்டும் நம்மை அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. சூரியன் உதயமாக கூடிய தினத்தில், சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா தினத்தன்று எவர் நல்ல ஆடை அணிந்து குளித்தவர்களாக நறுமணம் பூசியவர்களாக பள்ளிக்கு வந்து 2 ரக்காத்து சுன்னத்து தொழுது பிறகு இமாமுடைய உரையை அமைதியாக இருந்து கேட்டு ஜும்மா தொழுகை தொழுது விட்டு துவா செய்து விட்டு செல்கிறாரோ அவருடைய கடந்த ஒரு வார சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆகவே இந்த நல்ல நேரத்தை நம்முடைய உள்ளங்களில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்ளங்களில் பதிய வைத்து நம்முடைய செயல்களில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் உதவி செய்து அருள் புரிவானாக. இன்றைய ஜும்மா உரையில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சுய பரிசோதனை என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது நம்மள்கிட்ட மனிதர்கள்ட்ட உள்ள குணம் என்னன்னு சொன்னா அடுத்தவங்களை பத்தியே கவலைப்படுறது. அவன் அப்படி இருக்கிறான, இவன் இப்படி இருக்கான, இவனை பத்தி அவன் புறம் பேசுறான, இவன் திருடுறான, இவன் பொய் சொல்றான, இவன் ஏமாத்துறான அப்படின்னு தான் ஏமாத்துவான், தான் மோசடி செய்வான், தான் எல்லாம் அநியாயம் பண்ணுவான். ஆனா அடுத்தவரை பற்றி மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு இருப்பான், அடுத்தவர்களை பற்றி மட்டுமே குறை சொல்லி கொண்டிருப்பான். ஆனால் தன்னை பற்றி யோசிக்க மாட்டான். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நான் படைக்கப்பட்டவனுடைய நோக்கம் என்ன, என்னுடைய விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன், என் ரப்புக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா, என் பெற்றோருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா, என்னுடைய மார்க்க அறிஞர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா, எனக்கு உதவி செய்தவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா என்று தன்னை சுய பரிசோதனை செய்ய மாட்டான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், உன்னை முதலில் நீ சுய பரிசோதனை செய் என்று சொல்லுகிறான். உன்ன முதல்ல நீ சுய பரிசோதனை செய். நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாய், இப்போது எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய்? ஒன்றுமில்லாமல் இருந்தாய், உன்னை அற்ப இந்திரிய துளியாக நான் மாற்றினேன், பிறகு சதை கட்டியாக மாற்றினேன், உனக்கு உருவத்தை கொடுத்தேன், உனக்கு மனிதன் என்ற அந்தஸ்தை கொடுத்தேன், உனக்கு வாழ்வளித்தேன், உனக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தேன், உனக்கு மனைவி கொடுத்தேன், உனக்கு மக்களை கொடுத்தேன், உனக்கு அதிகாரத்தை கொடுத்தேன். இந்த பூமியில் வசிப்பதற்கு உண்டான எல்லா விதமான அருளையும் உன் மீது நான் பொழிந்திருக்கிறேன். நீ என்ன செய்கிறாய், நீ என்ன செய்தாய்? முதல்ல அதை நம்ம சுய பரிசோதனை பண்ணணுமா வேண்டாமா? ஒவ்வொருவரும்
தன்னை சுய பரிசோதனை செய்யப்பட வேண்டும். நம்மை நாமே உட்படுத்த வேண்டும். நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டும். இப்படி ஒரு சுய பரிசோதனையை நமக்கு நாமே ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். முதல்ல நம்முடைய மார்க்க அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். கல்வி அறிவில் நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது? அல்லாஹ்வை பற்றி நான் அறிந்து வைத்திருக்கிறேனா? இரண்டாவது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நான் தெரிந்து வைத்திருக்கிறேனா? மூன்றாவது, எனக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்து வைத்திருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த மார்க்க கல்வி எப்போது நமக்கு வரும் என்றால், முதலில் அல்லாஹ்வின் மீது நாம் தக்வா வைத்தால், அல்லாஹ்வின் மீது அச்சம் வைத்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வியினுடைய அறிவை நமக்கு கொடுப்பான். அல்லாஹ்வை பற்றிய பயத்தை நமக்கு முதலில் கொண்டு வர வேண்டும். நாம் செய்யக்கூடிய சுய பரிசோதனையில் மிக முக்கியமான சுய பரிசோதனை, முதல் பரிசோதனை இதுவாகவே இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேனா? நான் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறேனா என்ற சுய பரிசோதனையை நமக்குள் முதலில் கொண்டு வந்தால் அல்லாஹ்வை பற்றிய அறிவை நமக்கு அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வை பற்றிய அறிவை அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ்வுடைய அச்சம் முதலில் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் யார் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னமா யக்ஸல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடிமைகளில் கல்வி ஞானம் உடையோர் அனைவர்களுமே இறையச்சம் உடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கல்வி அறிவு உடையவர் அத்தனை பேர்களுமே இறையச்சம் உடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நமக்கு மார்க்க அறிவு ஒன்று வந்துவிட்டது. அல்லாஹ்வை பற்றிய அறிவு வந்துவிட்டது. அல்லாஹ் ஒருவன் தான், அவன் என்னை படைத்தான், அவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நாளை மறுமையில் என்னை விசாரிப்பான், அதற்கு முன்னே நான் என்னை விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவு நமக்கு வந்துவிட்ட பிறகு அந்த நிலையில் நாம் சரியாக இருப்போமானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தகுதியால் உயர்த்துகிறான். இவர்கள் தான் இறையச்சமுடையவர்கள் என்று சான்று கொடுக்கிறார். இமாம் அதாவது ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அறிவில்லாமல் செயல்படுவர்கள் தான் நன்மையை விட தீமை அதிகமாகும். அறிவில்லாமல் செயல்படக்கூடிய ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளால் நன்மையை விட தீமை தான் அதிகமாகும் என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இதனுடைய கருத்து நமக்கு விளங்கணும். என்ன சொல்றாங்க? அதாவது யார் ஒருவர் அறிவில்லாமல் செயல்படுகிறாரோ அவரிடம் நன்மைகள் இருக்காது, அதிகமாக தீமைகள் தான் இருக்கும் என்று சொல்றாங்க. அதிகமாக தீமை தான் இருக்கும், அவர்கள் நன்மையை எதிர்பார்க்க முடியாது. அப்ப முதல்ல நமக்கு தேவையான அறிவு, சுய பரிசோதனைகள் நமக்கு தேவையான அறிவு அல்லாஹ்வை பற்றிய அறிவு, இந்த மார்க்கத்தை பற்றிய அறிவு, இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த தூதர் பற்றிய அறிவு, இது நமக்கு முதல்ல வரணும். இதை நாம் கொண்டு வந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் தக்வாவுடையவராக இருக்கலாம். ஒரு யூதர் வந்து கேட்கிறாரு, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாரு, என்ன உங்களுடைய தூதர் மலஜலம் கழிப்பதை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாராமே அப்படின்னு. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களுடைய தூதர் எங்களுக்கு மலஜலம் கழிப்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி கிபிலாவை முன்னோக்காமல் பின்னோக்காமல் சிறுநீர் கழிக்க வேண்டும், மலஜலம் கழிக்கும் போது எத்தனை கற்களை பயன்படுத்த வேண்டும், எந்த கையை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் எங்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்கன்னு பெருமையோடு சொன்னாங்க. அப்போ அதிகாலை பொழுது எழுந்திருக்கிறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும்
இந்த தூரடங்குல நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எதை நாம் கற்று வைத்திருக்கிறோம், எதை நாம் பின்பற்றுகிறோம் என்று நமக்கு நாமே நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இரண்டாவது, நாம் தெளிவான மார்க்கத்தில் இருக்கிறோமா? நாம் தெளிவான மார்க்கத்தில் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கத்துல உறுதியாக இருக்கணும் சொன்னா நாம் தெளிவான மார்க்கத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கறத முதல்ல ஒரு முடிவு பண்ணணும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் அல்லாஹ், குல் ஹாதிஹி சபீலி அதுவு இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமனித்தபஅனி. நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதுவே என்னுடைய வழியாகும், நான் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைக்கிறேன், நானும் என்னை பின்பற்றுபவர்களும் தெளிவான பாதையை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். நாங்கள் எந்த பாதையில இருக்கிறோம், எந்த நேரான பாதையில இருக்கிறோம் அப்படிங்கிற நாங்க தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். நாம் எந்த பாதையில இருக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு சிறந்த வழியில, சரியான வழியில நாம் இருக்கிறோம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இதுவே என்னுடைய வழி, நானும் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைக்கக்கூடியவனாக இருக்கிறேன், நானும் என்னை பின்பற்றுபவர்களும் முழு தெளிவுடன் எங்கள் பாதையை நாங்கள் சரியாக அறிந்து வைத்திருக்கிறோம். வசுபஹானல்லாஹி வமா அனல் முஷ்ரிகீன். நபியே மேலும் சொல்லுங்கள், அல்லாஹ் தூய்மையானவன், அவனுக்கு இணை வைத்தால் அதாவது அவனுக்கு இணை வைப்பதன் எனக்கு எத்தகைய தொடர்பும் இல்லை. அதாவது யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். இணை வைக்கக்கூடியவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக, உறுதியாக ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமும் இப்படிப்பட்ட தெளிவான பாதையில் இருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்து நம்மை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று 12வது அத்தியாயம் 108வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக, நம்மிடத்துல தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம் மீது அல்லாஹ் 5 கால தொழுகையை நம் மீது கடமையாக்கினான். இந்த தொழுகையில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? நம்ம மத்தவங்களுக்கு சொல்றோம், அவன் தொழ மாட்டான்பா, ஜும்மாக்கு மட்டும் தான் வருவான், அவன்லாம் ஒரு முஸ்லீமே கிடையாது அப்படின்னு அடுத்தவனை பார்த்து திட்டி பழகி போன நமக்கு நாம் சுபூ தொழுதமா அப்படிங்கறத பத்தி சிந்திக்கக்கூடிய அறிவில்லாமல் போனது எப்போது? நாம் அதை யோசிக்கணுமா வேண்டாமா? நான் சுபூ தொழாம 10 மணி வரைக்கும் புரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கேனே, என் மீது இது கடமை இல்லையா? நான் அடுத்தவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு நாம் எப்போது சிந்திக்க போறோம்? நம்மை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், தங்களுடைய தொழுகையில் அவர்கள் பயபக்தியோடு இருப்பார்கள். மேலும் அந்த தொழுகையை காலாகாலத்தில் அந்தந்த நேரத்தில் அவர்கள் தொழுது விடுவார்கள் என்றும் அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள், யார் ஜமாத்துடைய தொழுகைக்கு வராமல் தங்களுடைய வீடுகளிலேயே தங்கிவிட்டார்களோ அந்த வீடுகளோடு அவர்களை கொளுத்து எரித்து விட என் மனம் நாடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்களை வீட்டோட எரித்து சாம்பலாக்கிடவும் என்று என் மனம் விரும்புகிறது என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு எச்சரிக்கப்பட்ட தொழுகையில் முஸ்லிமான நான் உறுதியாக இருக்கிறேனா, என்னுடைய தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அடுத்ததாக, அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அருளாக இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான்.
இந்த குர்ஆனை மிக பெரும் அருளாக இறக்கி வைத்தான். மற்ற மக்களுக்கு கொண்டு போய் குர்ஆனை கொடுக்கிறோம். நேற்று ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரருக்கு நான் குர்ஆனை கொடுத்தேன், இன்னொருத்தருக்கு குர்ஆனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அன்றாடம் குர்ஆனை ஓதுகிறாரா? அந்த குர்ஆனுடைய வசனங்களை சிந்திக்கிறாரா? அதன்படி செயல்படுகிறாரா? அவர் சிந்திக்கணுமா வேண்டாமா? நீ அடுத்தவனுக்கு குர்ஆனை கொடுக்கிறப்பா, நீ முதல்ல அந்த குர்ஆன்ல என்ன இருக்குன்னு படிச்சியா? நீ அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? குர்ஆன்ல உள்ள வரலாறுகள் தெரியுமா? குர்ஆனுடைய சட்டதிட்டங்கள் தெரியுமா? குர்ஆன்ல உள்ள அறிவுரைகள் தெரியுமா? என்ன தெரிந்து வைத்திருக்கிறாய் நீ? குர்ஆனை பத்தி அறிவு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது? எத்தனை சூரா மனப்பாடம் இருக்கிறது? எத்தனை சூறாவுடைய விளக்கம் நமக்கு தெரியும்? சிந்திக்கணுமா வேண்டாமா? அப்போ நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நான் இத்தனை குர்ஆன் வசனங்களை மனப்பாடம் செய்தேன், இத்தனை குர்ஆனுடைய வசனங்களுக்கு நான் விளக்கம் கற்று வைத்திருக்கிறேன் என்ற மனநிலை நமக்கு முதல்ல வரணும். அதை நான் பின்பற்றுகிறேனா, அதை என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேனா என்றெல்லாம் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி சுய பரிசோதனை செய்து பார்த்தால் நமக்கு அந்த தக்குவா வரும், இறை நம்பிக்கை வரும். நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற எண்ண உணர்வு வரும். இல்லைன்னு சொன்னா வராது. இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கப்பட்டு விடுவோம். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நாம் தூரமாக்கப்பட்டு விடுவோம். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை நினை, நான் உன்னை நினைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னை நினை, நான் உன்னை நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். வதுகுரூனி அதுகுருக்கும் வஸ்குரூனி வலா தக்ஃபுரூன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னை நீ நினைத்தால் நான் நினைக்கிறேன். என்னை மறந்து விட்டவர்கள் ஒருவராக நீ ஆகிவிடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் நாம் காலை மாலை அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோமா? காலை மாலையில் அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் அல்லாஹ்வை திக்ர் செய்யறது எத்தனை பேர்? காலையிலே மாலையிலே குறிப்பிட்ட திக்ர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து திக்ர் செய்ய சொன்னாங்களே, அந்த திக்ர்களை நாம் தினந்தோறும் அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு உதவி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் எனக்கு நல்ல பிள்ளைகளை தரணும்னு எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் எனக்கு நல்ல மனைவியை தரணும்னு எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் எனக்கு நல்ல சொந்த வீட்டை தரணும்னு எதிர்பார்க்கிறோம். இதையெல்லாம் உலகத்துல துணியாவை எதிர்பார்க்கிறோமே, இந்த இன்பங்கள் அனுபவிக்கிறதுக்காக எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோமே. அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தொழுகை நம்மிடம் இருக்கிறதா? அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய குர்ஆனோடு தொடர்பு நம்மிடம் இருக்கிறதா? அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நினைவு கூறுதல் நம்மிடம் இருக்கிறதா? அப்போ நீங்க கேட்கறதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கணும். ஆனா அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது எதுவும் செய்யக்கூடாது. அப்படியா? அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்மகிட்ட எதுவுமே இல்லாம அல்லாஹ்விடத்துல இருந்து நாம அல்லாஹ்வுடைய உதவியும் பாதுகாப்பையும் எதிர்பார்த்தோம் சொன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான செயல், இது எவ்வளவு பெரிய அறிவீனமான செயல். அப்ப நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி வேணும்னு நினைச்சா அல்லாஹ்வுடைய உதவியை தேடி போகணும். அல்லாஹ்வின் பக்கமாக திரும்பி நிற்க வேண்டும். நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அதனுடைய ஒரு அடிச்சோடு கூட நம்மள்ட்ட இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி எங்க இருந்து வரும்? அதே போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோரிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் எல்லாம் உன்னுடைய பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்து என்று சொல்றான். என்ன வணங்குன்னு சொல்லிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உன்னுடைய பெற்றோருக்கு நீ நன்றி உள்ளவனாக இரு அப்படின்னு சொல்றான். நம்மில் எத்தனை பேர் நம்முடைய பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது, உன்னுடைய தந்தையுடைய வெறுப்பில் அல்லாஹ்வுடைய வெறுப்பு இருக்கிறது. நீ அல்லாஹ்வை பயந்து கொள், உன் தந்தையிடம் நல்ல முறையில் நடந்து கொள் என்று சொன்னாங்க. ஒரு நபித்தோழர் கேட்டார், நான் அழகிய முறையில் நட்பு கொள்வதற்கு யார் தகுதியானவர் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் தாய் உன் தாய் உன் தாய் என்று ஒன்றுக்கு 3 முறை சொன்னாங்க. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய பெற்றோர் தான் சொர்க்கத்துடைய படிக்கட்டுகள் என்று சொன்னாங்க. அப்போ அந்த தாய் தந்தையரிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அந்த பெற்றோரை மதிக்கிறோமா? அந்த பெற்றோரிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்கிறோமா?
அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்கிறோமா? அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை செய்கிறோமா? அவர்களுக்காக அன்றாட வாழ்வில் துஆ செய்கிறோமா? அல்லாஹ் சொல்லி தருகிறான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, துஆ செய்யுங்க அப்படி சொல்லி அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். யா அல்லாஹ், சிறு வயதில் என்னுடைய பெற்றோர்கள் என்னை எப்படி அன்பு காட்டி பராமரித்து வளர்த்தார்களோ அதுபோல என் தாயார் மீது, என் தந்தை மீது நீ கிருபை செய் என்று துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தரான. எத்தனை பேர் அப்படி நம்முடைய பெற்றோருக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? சிந்தித்து பார்க்கணும் வேண்டாமா? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். சுய பரிசோதனை செய்து தன்னை தானே சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்லோர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அடுத்தவர்களை பார்க்காதீர்கள், நம்மை முதலில் சீர்படுத்துவோம், நம்மை நாம் முதலில் சரி செய்வோம். அடுத்தவர்களுடைய குறைகளை ஆராயாதீர்கள். அல்லாஹ் உங்களுடைய குறையை ஆராய ஆரம்பித்தால் துருவி துருவி அவன் விசாரிக்க ஆரம்பித்திருவான் மறுமை நாளில். அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. அதே போல பெருமை கொள்வது, தனக்கு கிடைத்த செல்வத்தை கொண்டு பெருமை அடிப்பது, தனக்கு கிடைத்த கல்வியை கொண்டு பெருமை அடிப்பது, இப்படி நம்மிடம் பெருமை குடிகொண்டு விடக்கூடாது. நம்முடைய உள்ளத்துல பெருமை குடிகொண்டு விடக்கூடாது. யாராவது ஒருத்தர் அறிவுரை சொன்னாருன்னு சொன்னா உடனே திருப்பி சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும்பா, எல்லாம் கேட்டாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, எனக்கு தெரியாத நீ சொல்லிட்ட, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துதான் இருக்கிறோம், எல்லாத்தையும் படிச்சு கிழிச்சாச்சு, இனிமேல் நாங்க படிக்கணும்னு ஒண்ணு இல்ல அப்படி சொல்லக்கூடிய மெத்தப்படுத்த மேதாவிகள்லாம் நிறைய பேர் உண்டு நம்மள. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்மிடம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து தூரமாக்கப்பட்டு ஷைத்தானுடைய கூட்டாளியாக அவர்கள் இணைக்கப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தில்க தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதூன் உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபசாதன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அந்த மறுமை வீட்டை யாருக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் தெரியுமா? அந்த மறுமை வீட்டை எவர்கள் உலகத்தில் பெருமை அடிக்காமலும் அராஜகம் செய்யாமலும் இருக்கிறார்களோ அவர்களுக்காகவே அந்த மறுமை வீட்டை, அந்த சொர்க்கத்து வீட்டை அல்லாஹ் தயார் செய்திருப்பதாக தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த பூமியில நாம் பெருமை அடிக்காமல் வாழ வேண்டும், அராஜகம் புரியாமல் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்தால் நமக்கு அந்த சொர்க்கத்துடைய வீடு உண்டு. அப்போ நம்முடைய உள்ளத்தில் எந்த நிலையிலும் எப்போதும் பெருமை கொள்ளக்கூடிய எண்ணம் நம்மிடம் வரக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருந்தாலும் அவன் சுவனத்தை அடைய முடியாது என்று சொன்னாங்க. உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருந்தாலும் அவன் சுவனத்தை அடைய முடியாது என்று சொன்னாங்க. ஆகவே நம்ம இடத்துல பெருமை வந்துருச்சுன்னு சொன்னா மற்றவங்களை மதிக்கக்கூடிய எண்ணமே நமக்கு வராது. மற்றவங்களை மதிக்கக்கூடிய எண்ணம் நம்மை விட்டு போய்விடும். எல்லாரும் நமக்கு கீழே தான், நாம தான் ஹையஸ்ட் அப்படின்னு நினைச்சா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம பூமிக்குள்ள புதைத்திடுவான். எப்படி ஹாரூனை அல்லாஹ் செல்வத்தோடு அப்படியே பூமியில் புதைத்தானோ அதே போல அழிவு நிச்சயமாக பெருமை அடிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வரும். எப்படி அந்த பிராவுன் பெருமை அடித்தானோ, அவனை எப்படி செங்கரில் அல்லாஹ் மூழ்கடித்தானோ அதே போல பெருமைக்காரர்கள், ஆணவக்காரர்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் அழிப்பான். கண்டிப்பாக தண்டனையை கொண்டு வருவான். ஆகவே நம்முடைய உள்ளத்தில் பெருமை வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது. அதை விட்டும் அல்லாஹ்விடம் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போல புறம் பேசுவது, இந்த புறம் பேசுவது என்கிற குணம் நம்மிடம் இருக்கவே கூடாது. புறம் பேசுதல்ங்கிறது எப்போ வரும் தெரியுமா? அடுத்தவங்களை பத்தி பேசி 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 பழகி போன நபர்களுக்கு மத்த தன்னை பத்தியே கவலையே இருக்காது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களை பார்த்து சொல்லுகிறான், புறம் பேசி குறை கூறிக்கொண்டு திரியக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். புறம் பேசி குறை கூறி திரிந்து கொண்டிருக்கிறானே அவன் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் சபித்து விட்டு
அவனுக்கு குத்தமா என்ற நரக நெருப்பை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஆகவே அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, குறை கூறுவது, இப்படிப்பட்ட செயலில் இருந்து நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேனா, நான் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேனா என்பதை நம்மை நாமே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்திப்பது நமக்கு பழக்கம் இருக்குதான் பார்க்கணும். ஒரு படத்தை பார்த்தா ரசிச்சுட்டு இந்த படம் சூப்பரா சூப்பர், இந்த பாட்டம் அருமையா அருமை அப்படின்னு சொல்லி பெருமையா பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. ஆனா இதன் மூலமாக என்ன நன்மை கிடைக்கும்? சினிமா படத்தை பார்த்து சூப்பரா இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் 10 நன்மை 20 நன்மை கொடுத்துவானா? ஒரு பாட்டை கேட்டு இந்த பாட்டு சூப்பரா இருக்குன்னு கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1க்கு 100 நன்மையை தந்துருவானா? வானம் பூமியை பற்றி சிந்திப்பார்கள் நல்லோர்கள், மூமின்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த சிந்தனை நமக்கு இருக்குதா? என்றைக்காவது அல்லாஹ்வுடைய அருள் வளங்கள் நம் கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அருள் வளங்களை பார்த்து சிந்தித்து பார்த்து அல்லாஹ் எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகளை எனக்காக படைத்து வைத்திருக்கிறான், அவன் தூய்மையானவன் என்று போற்றி புகழ்ந்தது உண்டா? நம்முடைய மனம் அப்படி தூய்மையானவனை போற்றி புகழ்ந்திருக்கிறதா? இப்படி சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகிறான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலுல் அல்பாப், நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கு அமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அறிவுடைய நமக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை படித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி வானம் பூமியை பற்றி யார் சிந்திக்கவில்லையோ அவர்களுக்கு கேடுதான் என்று சொன்னார்கள். வானம் பூமியை பற்றி யார் இப்படி சிந்திக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேடுதான் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம் அப்படி சிந்திக்கிறோமா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறோமா? என்னென்ன தெரியலாம பார்த்து ஆச்சரியப்படுறோமே, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்தது நமக்கு உண்டா? அந்த பழக்கம் வந்திருக்குதா? வர வேண்டும். அப்படி வருவதைத்தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். அதே போல நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடாக நாம் நடந்திருக்கிறோமா அப்படின்னு நாம சிந்திச்சு பார்க்கணும். சொல்லு ஒண்ணு செயல் ஒண்ணாக இருக்குது. நம்ம சொல்றோம் ஆனா செய்யறது இல்ல, நம்ம செய்யாத சொல்றோம் அப்படிங்கிற மாதிரியான பழக்க வழக்கம் நம்மிடம் இருக்கிறதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்லுகிறான், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் செய்யாத காரியங்களை பற்றி பிறரிடம் சொல்லாதீர்கள். நீங்கள் செய்யாத காரியங்களை பற்றி பிறரிடம் சொல்லாதீர்கள். நீங்கள் செய்யாதவற்றை பிறரிடம் சொல்வது இருக்குது, அது எனக்கு ரொம்ப வெறுப்பானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தான் புகழப்பட வேண்டும், தன்னை பற்றி மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக இவர் என்னமோ பெரிய பெரிய தியாகிட்டோம்னா அதை செய்த இதை செய்த அதை சாதித்தேன் இதை சாதித்தேன் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் செய்யாததை செய்ததாக சொல்லி காட்டுகிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பேசக்கூடிய இந்த பேச்சுக்களை நான் வெறுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு வெறுப்பான செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் உடனே அதை விட்டுவிட வேண்டும். இப்படி நாம் சுய பரிசோதனை செய்து நம்மை நாம் சீர்படுத்தி இருக்கிறோமா என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல மன இச்சையோடு நாம் போராடி பார்த்ததுண்டா? நம்முடைய மனம் பாவத்தின் பக்கமாகவே நம்மை இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. அதை கட்டி இழுத்து நன்மையின் பக்கமாக கொண்டு வரக்கூடிய செயலை நாம் செய்ததுண்டா? நம்முடைய மனதோடு நாம் போராடியதுண்டா? தீமையான பாவத்தின் பக்கமாக இழுக்கக்கூடிய இந்த மனதை அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வின் பக்கமாக இழுத்து கட்டியது உண்டா? அல்லாஹ் சொல்லுகிறான், வ அம்மாமன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை சொல்லி காட்டுகிறான், எவன் தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்பதை பயந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பேனே, அல்லாஹ் என்னை விசாரிப்பாரே
என்ற அச்ச உணர்வோடு அல்லாஹ்வுக்கு பயந்து தீய செயல்களை விட்டு தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி கொண்டானோ அவனுக்குத்தான் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவனுக்குத்தான் சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு பயந்து நாளை மறுமை விசாரணைக்கு பயந்து தன்னுடைய மனதை தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொண்டவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். இப்படி நாம் பாவத்தின் பக்கமாக நம்மை ஓட்டி செல்லக்கூடிய மனதை இழுத்து அல்லாஹ்வின் பக்கமாக கொண்டு வந்து நிறுத்தி அந்த மன இச்சைக்கு நாம் அடிமையாகாமல் நம்மை நாம் பாதுகாத்தது உண்டா? அப்படி எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் நாம் கழித்திருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றானே, உலக இன்பங்களால் நரகம் சூழப்பட்டிருக்கிறது. யார் உலக இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் தான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னானே, துன்பங்களால் சொர்க்கம் சூழப்பட்டிருக்கிறது. யார் இந்த உலகத்தில் துன்பத்தை, கஷ்டத்தை, சங்கடங்களை பொறுமையோடு சகித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்ததுண்டா? மன இச்சையை நாம் கட்டி போட்டதுண்டா? அதே போல எல்லா காரியங்களிலும், நம்முடைய எல்லா காரியங்களிலும் காலையில எழுந்திருச்சதிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்த பழக்கம் நம்மிடம் இருக்கிறதா? உங்களை தாங்க நம்பி இருக்கிறேன், நீங்க வரலன்னா அவ்வளவுதான், நீங்க தரலன்னா அவ்வளவுதான், நான் செத்தேன் தொலைஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை பேர் உண்டு? ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? என் மீது தவக்கல் வை என்று சொல்றான். காலையில விடிகாலையில எழுந்திருச்சல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் உங்களுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்த பழக்கம் உங்களிடம் இருக்கிறதா? இந்த பழக்கத்தை நாம் கை கொண்டிருக்கிறோமா? ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நல்லோர்களை பற்றி சொல்லும் போது வகாலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நல்லோர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வகாலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று அந்த நல்லோர்கள் சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தார்கள். அப்ப அந்த தவக்குல் வைக்கக்கூடிய பழக்கம் நம்மிடம் இருக்கிறதா? ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்கல் மஸீர் என்று சொன்ன பழக்கம் உண்டா? தவக்கல்து அலல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டியது உண்டா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களின் முடிவையும் அவன் கையில் வைத்திருக்கிறான், அவன்தான் அதை நிர்ணயிக்கிறான். அப்போ அந்த தவக்குல் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த பழக்கம் நம்மிடம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பழக்கம் நம்மிடம் இருக்கிறதா? இதெல்லாம் சுய பரிசோதனை கொண்டு வரணும். நம்முடைய சுய பரிசோதனைக்குள்ள நாம் கொண்டு வரணும். இன்னைக்கு காலையில இருந்து என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்தேன், இவ்வளவு நேரமா டிவி பார்த்தேன், இவ்வளவு நேரமா நேரத்தை போக்குனேன், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, இதுக்காண்டி நான் தௌபா செய்தனா, பாவ மன்னிப்பு தேடினா, நான் என்னென்ன காரியங்களில் ஈடுபட்டேனே, என்னென்ன மனைவிக்கு அடிமையாயிட்டேனே, இப்படி சின்ன சின்ன தவறுகளை செய்துட்டேனே, இப்படி எல்லாம் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு அதற்காக பாவ மன்னிப்பு தேடிய பழக்கம் உண்டா நம்மிடம்? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். திண்ணமாக நிச்சயமாக அல்லாஹ் தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொள்ளக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப தீமையிலிருந்து விலகி இருக்கணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடினாதான் அந்த தீமையிலிருந்து விலக முடியும். நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடாமல் இருந்தால் ஒருபோதும் தீமையிலிருந்து விலகவே முடியாது. அப்ப தீமையிலிருந்து விலகி தூய்மையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த ஒரு வரிசையில நாம் வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய சகோதரர்களுக்கு பொருளாலோ அல்லது உடல் ரீதியாகவோ நாம் அவர்களுக்கு உதவி செய்தது உண்டா என்று நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வ யுஸீரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலல் கான பிஹிம் கஸாஸா. மேலும் தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் அவர்கள் தங்களுடைய தேவைகளை விட்டுவிட்டு தங்களை விட பிறருக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் நம்மை பத்தி சொல்லி காட்டுவார். மோமின்களை பத்தி சொல்லும் போது தங்களுக்கு அவ்வளவு தேவை இருக்கும், அந்த தேவைகளை விட்டுவிட்டு பிறருடைய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நிலையில் நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு உதவி செய்ததுண்டா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையின் வழியை நமக்கு லேசாக்குவான், தீமையின் வழியில் இருந்து பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய அருளில் அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் அவனை அரவணைத்துக் கொள்வான். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அன்பான சகோதர சகோதரிகளே, சூரியன் உதயமாக கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய ஜும்மாவுரையில் நாம் பார்த்து வருகின்ற தலைப்பு சுய பரிசோதனை என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம். எப்போதுமே மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் முதலில் நம்மை பற்றி கவலைப்பட வேண்டும். ஏனென்றால் நம்மள்ட்ட என்ன எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப ரொம்ப நல்லவன், அவன் ஒண்ணு அயோக்கியன் தான், எல்லாருமே அயோக்கியன், நான் மட்டும்தான் யோக்கியன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நம்மிடம் இருக்குமானால் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான், பலா துசக்கு அன்புசக்கும் ஹுவ அஅலமு பிமனித்தகா. நீங்கள் உங்களையே பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள், நீங்கள் உங்களையே பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். உங்களில் யார் பயபக்தியுடன் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நான் தான் அறிவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உங்களையே நீங்கள் பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள், உங்களை யார் எனக்கு பயந்து நடக்கிறீர்கள் என்பதை நான் தான் அறிவேன், எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆகவே நம்மிடம் அந்த குணம் வரக்கூடாது, அந்த குணம் வரக்கூடாது. உலகத்துல இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களையும் அல்லாஹ் பாவம் செய்பவர்களாக படைத்திருக்கிறான். எவன் தன்னை தூய்மையானவன் என்று சொல்லுகிறானோ அவரை அல்லாஹ் அழித்து விடுவான். பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் படைப்பான், அவர்கள் பாவம் செய்வார்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார்கள், அவர்கள் திருந்திய நிலையில் நல்லோர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். ஆகவே நம்மை நாமே தூய்மையானவர்கள் என்று ஒருபோதும் சொல்லிக் கொள்ளக் கூடாது. மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதி வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பார்த்து பேசுகிறான், மூமின்களே, என் மீது நம்பிக்கை வைத்த நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொரு மனிதனும் நாளைய தினத்திற்காக, அந்த மறுமை நாளுக்காக எதனை அவன் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும். நாளை மறுமை நாளுக்காக, அந்த விசாரணை நாளுக்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை அவனே பார்த்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுதான் சுய பரிசோதனை. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மூமின்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொரு மனிதனும் நாளை அந்த மறுமை தினத்துக்காக எதனை அவன் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் நிச்சயமாக அல்லாஹ் அறிபவனாக இருக்கிறான். நீங்க எத்தனை தடவை மூச்சு விடுறீங்க, உங்களுடைய உள்ளம் எத்தனை தடவை துடித்துக் கொண்டிருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் என்னென்ன ஓடுகிறது உள்ளத்தில், அனைத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான், அனைத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து வைக்கிறான், அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான்.
என்பதை நீங்கள் கவனமாக திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள், என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உபதேசம் செய்கிறான். ஆகவே அல்லாஹ்வை பயந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடிய நல்ல வழியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வோமாக. ஏனென்றால் இந்த உலகம் நிச்சயமாக ஒரு நாள் அழிக்கப்பட்டுவிடும். நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுப்பி நிற்க வைக்கப்படுவோம். அப்போது அல்லாஹ் நம்மிடம் ஒரு ஏட்டை கொடுப்பான். அந்த ஏடு நம்முடைய கணக்கு வழக்குகளை எடுத்து சொல்லும், நம்முடைய நன்மை தீமைகளை நமக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டும். அதற்கு முன்பே இந்த உலகத்தில் நம்மை நாம் விசாரித்துக் கொள்வோம், சுய பரிசோதனை செய்து கொள்வோம், நன்மையின் பக்கமாக முந்தி செல்வோம், பாவத்தில் இருந்து விலகி இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது அருள் காட்டுவானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்மை நேரான வழியில் செலுத்துவானாக, மறுமை வாழ்க்கையின் கேள்வி கணக்குகளை அல்லாஹ் நேசைக்கு தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.